எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு டிஷ் செய்ய போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை மட்டன் சுக்கா. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஸோ முதல்ல நம்ம போதுமான அளவு எண்ணெய் ஊத்திக்குவோம். முதல்ல அரைச்ச வெங்காயம் போட்டுருவோம். அடுத்தது அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா 3 மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேக வச்சு ஆட்டை அரிச்சு இப்போ அதையும் கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஸோ இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் யோகர்ட் போடுறேன். இன்னும் நல்லா ரிச்சான டேஸ்ட் வரதுக்காக கீ போடுறேன். இப்போ நம்ம அரைச்ச மிளகுத்தூளும் சீரகத்தூளும் போட்டுக்குவோம். லாஸ்ட்டாக கருப்பிலையும் மல்லி இலையும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ ஆட்டை அரிசி போட்டு தான் மதுரை மட்டன் சுக்கா செஞ்சுருக்கேன். ஸோ இது 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கலர் அப்புறம் அந்த கிரேவியும் ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. மதுரை மட்டன் சுக்கா ரொம்ப ருசியாக வரணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப 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 ருசியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. ரொம்ப கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். நம்ம எந்த வித ரெடிமேட் மசாலா தூளும் யூஸ் பண்ணல. நம்ம அடிப்படையாக யூஸ் பண்ணுற வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு தான் இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லான மதுரை மட்டன் சுக்கா செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நான் செஞ்ச இந்த மதுரை மட்டன் சுக்கா எங்கள் ஆண்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஆண்டி ட்ரை பண்ணுங்க. மட்டன் சுக்கா ருசியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. விறகு அடுப்பில் சமைச்சது. விறகு அடுப்பு சமைச்சாதான் அது ஒரு தனி ருசி. அந்த ருசி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் மதுரை மட்டன் சுக்கா செஞ்சுருக்கேன். ஆண்டிக்கிட்டு வந்து நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ நீங்களும் ஈஸியாக மதுரை மட்டன் சுக்கா செய்யலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.